ஜெயலலிதா அரை பக்க அளவில் கண்டனம் தெரிவித்தார். அப்போதான் தெரிஞ்சுது பெரிய இடத்த கை வச்சிருக்கோன்னு. மயிலை சிவகுமார் என்ன செய்கிறாரு, இங்கே வெஸ்ட்மாம்பலத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் பேச வர்றாங்க. ரியல் எஸ்டேட் பேச வந்த இடத்துல டிலே ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு டீம் உள்ளே போடுறாங்க. அழகுராஜா அப்படிங்கிற ஒரு தலைமையில் உள்ளே போடுறாங்க. உள்ளே வந்து மயிலை சிவகுமார் மர்டர் பண்ணுறாங்க. யாரா இது, நமக்கு எதிரியே இல்லை, யார் நம்மளை மர்டர் பண்ணுன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயம் வெடிக்கிறது. அழகுராஜா 2 வயது சிறுவனாக இருக்கும்போது தோட்டம் சேகரை மயிலை சிவகுமார் கொலை செய்தார். தோட்டம் சேகர் யாருன்னு பாருங்க. ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்ல இருந்தாங்கன்னா யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் தோட்டம் சேகருக்கு மட்டும் பார்க்க அனுமதி உண்டு. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி. தோட்டம் சேகர் ஒரு பெரிய அரசியல் பின்புலம் அதிகம். ஜெயலலிதாட்ட இருந்து பார்த்துங்க. சிவகுமாருக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கு. தான் ஒரு பெரிய டான் ஆகணுங்கிற ஆசை ஒரு மனசுக்குள்ள மைண்ட்ல இருந்திருக்கு. அப்போ அந்த பகுதியில் பெரிய ஆள் யாருன்னா மயிலை மகேஷ். அப்போ ஒரு சின்ன கஞ்சா வியாபாரத்திலையா இல்லை பாட்டில் வியாபாரத்திலையாங்கிறது தெரியல. அதில் வந்து மயிலை மகேஷுடைய சொந்தக்கார பொம்பளைக்கும் சிவகுமாருக்கும் ஃபைட்டிங் ஆயிடுது. அடிச்சு போட்டோன்னா அங்கே தகவல் போயிடுது. சிவகுமாரை போடுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பில்லா சுரேஷும் விஜயகுமார் தான் அந்த சம்பவத்தில் மேஜராக இறங்குறாங்க. அவரை வெட்டி போட்டுறாங்க. ஆனால் சாவலை. ஹாஸ்பிட்டலில் போய் பொழைச்சி வந்துடுறாரு. தேறிடுது, ஒட்டம் தேறிடுது. வந்தோடனே அவருக்குள்ள ஒரு விரசுக்குள்ள ஒரு வேகம் வந்துடுது. அது வந்து நம்மளே கொண்டுறாங்க, மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு மகேஷ் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. திருவல்லிக்கேணி தினேஷ்ட காரை விட்டு இறங்குறாங்க. ஒரா தினேஷ் வரேன் அப்படின்னு. தினேஷ் பாஞ்சி மயிலை மகேஷை வெட்டி தள்ளுறாப்புல. பார்த்தா தினேஷ் மயிலை சிவகுமாரோட நண்பர். அசைன்மெண்ட் கொடுத்தது யாருக்கிட்ட? நண்பர்கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம். மயிலை சிவகுமார் அப்படின்றவரை பற்றி இன்றைக்குமே சமூக வலைதளங்களில் யார் ஒரு மயிலை சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரெண்டிங்காக அவருடைய வீடியோஸில் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் அந்த மயிலை சிவகுமார்? அது மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது அவர் பேர் டைகர் சிவா. இன்னைக்கு வந்து இது வந்து நான் வெளிப்படையாக ஒத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பேர் பச்சை குத்தி இருக்கிறதே நான் பார்த்தேன். நான் எங்கேயாவது போகிறேன்ல, தியேட்டரு இல்லை எங்கேயாவது என்ன பார்க்குறாங்கல்ல, அண்ணனை பற்றி பேசியிருந்தீங்க அப்படின்னு டக்குன்னு சட்டையை வந்து கட்டுறா. அப்படியே மயிலை சிவகுமார் படம் பச்சை குத்திருக்கு. இல்லை பேசக்குள்ள எனக்கும் தெரியல இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும்னு. டைகர் சிவா அப்படின்னு பச்சை குத்திருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த மனிதர் அந்த பகுதியில் வாழ்ந்துருந்துருக்காரு. மயிலை சிவகுமார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைகர் சிவா, சாதா சிவகுமார். அப்புறம் ஏன் மயிலை சிவகுமார்னு பேர் வந்துன்னு பார்த்துக்கிறேன். முதல்ல அவர் வந்து இந்த சிட்டி சென்டர் இருக்குல்ல, நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் நேராக அப்படின்னா காமராஜர் சாலையை கனெக்ட் பண்ணி அப்படியே டிஜிபி ஆஃபீஸ் போகும். அந்த ரோடு சிட்டி சென்டருக்கு பேக் சைடு தான் அவருடைய பூர்வீகம். பூர்வீக குடிகளை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்லம் குடிசை அப்படி தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆக்கிரமிச்சு தானே ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்திருக்க முடியும். இவர் அதிலே தான் வாழ்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு எளிய வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு. ஆனால் மயிலை சிவகுமாருக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு எண்ணம் இருந்திருக்கு. தான் ஒரு பெரிய டான் ஆகணுங்கிற ஆசை ஒரு மனசுக்குள்ள மைண்டில் இருந்திருக்கு. அது அப்படியே சின்னதாக அன்னைக்குள்ளே பிரச்சனை பண்ணுறத, யாரையாவது அடிக்கிறது, இந்த மாதிரி லெவலில் மூவ் ஆகுறது. ஏன்னா எடுத்தடுப்பில் நீங்கள் கொலையெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த பகுதியில் பெரிய ஆள் யாருன்னா மயிலை மகேஷ். மயிலை மகேஷ் அந்த மயிலை தான் இதில் வந்து உட்காருது இவர் பேரில். மயிலை மகேஷ் தான் அந்த ஏரியாவில் பெரிய டானாக இருந்திருக்காப்புல, நிறைய செல்வா கூட. அப்போ ஒரு சின்ன கஞ்சா வியாபாரத்திலையா இல்லை பாட்டில் வியாபாரத்திலையாங்கிறது தெரியல. அதில் வந்து மயிலை மகேஷுடைய சொந்தக்கார பொம்பளைக்கும் சிவகுமாருக்கும் ஃபைட்டிங் ஆகிடுது. போட்டு அடிச்சு போட்டுறாப்புல அந்த லேடியை. அடிச்சு போட்டோன்னா அங்கே தகவல் போயிடுது. எங்கே மயிலை மகேஷுக்கு போயிடும்ல, தான் உறவுக்கார பொண்ணை யாராவது அடிச்சிட்டான், யார் சிவகுமார் அப்படின்னு. சிவகுமாரை போடுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாப்புல. போனோன்னா சிவகுமார் என்ன செய்கிறாங்க, அவரை வெட்டி கண்டம் வெட்டி, இங்கெல்லாம் அவருக்கு அறுப்பு இருக்குமே ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, வெட்டி பில்லா சுரேஷும் விஜயகுமார் தான் அந்த சம்பவத்தில் மேஜராக இறங்குறாங்க. அவரை வெட்டி போட்டுடுறாங்க. செத்துட்டாருன்னு போட்டாங்க. ஆனால் சாவலை. ஹாஸ்பிட்டலில் போய் பொழைச்சி வந்துடுறாரு. தேறிடுது, ஒட்டம் தேறிடுது. வந்தோடனே அவருக்குள்ள ஒரு விரசுக்குள்ள ஒரு வேகம் வந்துடுது. வேகம் வந்து நம்மளே கொண்டுறாங்க, மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு பில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் ஒரே நாளில் 1/2 மணி நேரம் கேப்பில் போடுறாரு. 2 விரட்டி பில்லா சுரேஷை போடுறாரு. போட்டு விஜயகுமார் ஓடி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறக்குள்ள சட்டரை ஒட்டச்சிக்கிட்டு மேலே ஹாஸ்பிட்டல் சைட்டு சட்டரை ஒட்டச்சிட்டு உள்ளே இறங்கி அவரையும் போடுறாரு. போட்டு 2 பேரையும் போட்டோன்னா அப்போ தான் சிவகுமாருங்கிற பிராண்டு உலகத்துக்கு அறிய வருது. ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வர்றாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, மயிலை மகேஷை கூப்பிட்றாங்க. உளவுத்துறை கூப்பிட்டு, நீங்கள் இருக்காத, அடுத்து ஒன்று தான் போட போகிறாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை போலீஸுக்கு, நீ தயவுசெய்து கொஞ்ச நாள் வெளியே போயிடு, இது பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னோடனே மயிலை மகேஷ் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுருது. வெளியேறி காஞ்சிபுரத்துக்கு போயிடுறாரு.
இது வந்து கேங்ஸ்டர் வாழ்க்கையில் இது சகஜம்தான். கொஞ்ச நாளைக்கு பிரீத்திங் எடுத்தா வருவாங்க திருப்பி ஊருக்குள்ள. அந்த சூழலில் ஊருக்கு வர்றாரு. வந்தோடனே அயோத்திக்குப்பம் வீரமணியோட நட்பு கிடைக்குது. யாரா இந்த பையன் அடித்து பட்டையை கிளப்புறான ஏரியாவில் அப்படின்னா வீரமணியோட பழக்கம் கிடைக்குது. வீரமணி கொடுக்குற அசைன்மெண்ட்டெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிக்கிறார். யார்? மயிலை சிவகுமார். இப்போ மயிலை சிவகுமார் ஆயிடுறாரு. மயிலை மகேஷ் வெளியாகிட்டார்ல, மயிலை சிவகுமார் ஆயிடுறாரு. அது போக இந்த சூழல் இப்படியே போயிட்டுருக்குது. இந்த ரன் ஆகிட்டு இருக்குது. மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி மயிலை சிவகுமார் என்னன்னா, வீட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டியை. சும்மா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு பசங்களை கூட்டி வச்சு பாட்டு பாடி கானா பாட்டு பாடிட்டு எங்கேயும் ஓடுறது ஒளியறதுலாம் கிடையாது. போலீஸ் கூப்பிட்டா அந்த போகண்ணா வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே போடுறது. போலீஸ் முன்னாடியே ஏன் கூப்பிட்றீங்க எது கூப்பிட்றீங்கன்னு வம்பெல்லாம் வளர்க்குறது இல்லை. சுமார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னா இருப்பா, சரி நான் போகிறேன் பின்னாடி வரேன் அப்படின்னு போட்டு போய் எடுத்து போகிறது. அந்த மக்களோடய அந்த ஜனத்தோடய இருந்தோன்னா அவரை ஒன்றுமே நெருங்க முடியல யாரும். திருவிழானா மயிலை சிவகுமாரோட செலவு தான் ஃபுல்லாக. கல்யாணம்னா மயிலை சிவகுமார் ஆர்கெஸ்ட்ரா தான் அடிச்சு கலக்கிறது. காசு அதில் சம்பாதிக்க காசு அதில் பண்ணு. நிறைய பஞ்சாயத்துகள் டபுள் டாக்குமெண்ட் நிறைய எடுத்து செய்ய ஆரம்பித்தார். டபுள் டாக்குமெண்ட் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அதை முடிச்சு கொடுக்குறது. 50 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்கும், விற்க முடியாமல் தவிப்பான் 4 ஓனர், அதை போட்டு வச்சு பஞ்சாயத்து பேசி அதை விற்கிறது. அதில் இவருக்கு பெரிய லெவலில் காசு வருது. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேஷ் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. யாருன்னா திருவல்லிக்கேணி தினேஷ்ட. என்ன அசைன்மெண்ட்னா, நான் ஊரை விட்டு இது மாதிரி வந்து யாருக்குமே ஜீரணிக்க முடியாதுல்ல, நான் ஊரை விட்டு வந்து இருக்கிறேன், நீ சிவகுமாரை நைஸாக கொண்டு வந்துட்டு போட்டுருவோம் அவனை அப்படின்னு தினேஷ்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. சரின்னு தினேஷும் தலையாட்டிடுறாப்புல செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு. அப்புறம் மயிலை சிவகுமாரை இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் பார்க்கணுண்ணே, போய் பார்த்தோம்னா அது நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. காரில் அழைச்சி போய் இவங்க திட்டம் போட்டபடியே தினேஷ் மேக்கப் பண்ணி கொண்டு போயிடுறாரு சிவகுமாரை. சிவகுமாரை போடுன்னா அவர் தயாராக இருக்கார் இவரை போடுறதுக்கு. யார்? மயிலை மகேஷ். காரை விட்டு இறங்குறாங்க. போடுறா தினேஷ் அவரன் அப்படின்னு. தினேஷ் பாஞ்சி மயிலை மகேஷை வெட்டி தள்ளுறாப்புல. பார்த்தா தினேஷ் மயிலை சிவகுமாரோட நண்பர். அசைன்மெண்ட் கொடுத்தது யாருக்கிட்ட? நண்பர்கிட்ட. எப்படி இருக்கும்? நேராகவும் சொல்லிட்டாப்புல, அண்ணா உன்னை கொள்றதுக்கு என்னையே ஆள் பிடிக்கிறான் அப்படின்னு. சரி அவன் அசைன்மெண்ட் படியே இருக்கட்டும், நம்ம அவனை போடலான்டா அப்படின்னு பிளான் எப்படி திரும்புது பாருங்க. பேசுறதுக்கே நமக்கு எப்படி இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பேசணும். ஆனால் ஒரு உயிர் எடுக்கிறது எவ்வளோ பிளானிங் வேணும். அதில் மகேஷை போட்டு வெட்டி ஹைவேஸில் தூக்கி பாடியை போடுறாங்க ரன்னிங்கில் காரில். அதுதான் அதோடு முடிஞ்சு ஊருக்கு வந்தோடனே மயிலை சிவகுமாருக்கு கண்ணு கட்டி தூரம் எதிரிகளே இல்லை, யாருமே கிடையாது, ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்குள்ளதான் மயிலை சிவகுமார் என்ன செய்கிறாரு, இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் பேச வர்றாங்க. அவர்கிட்ட எப்பயுமே பிஸ்டல் இருந்திருக்கு, விஷத்தோட கத்தி இருந்திருக்கு. ரியல் எஸ்டேட் பேச வந்த இடத்துல டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போது ஒரு டீம் உள்ளே போடுறாங்க. அழகுராஜா அப்படிங்கிற ஒரு தலைமையில் உள்ளே போடுறாங்க. உள்ளே போந்து மயிலை சிவகுமார் மர்டர் பண்ணுறாங்க. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. யாரா இது, நமக்கு எதிரியே இல்லை, யார் நம்மளை மர்டர் பண்ணுன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயம் வெடிக்கிறது. அழகுராஜா 2 வயது சிறுவனாக இருக்கும்போது தோட்டம் சேகரை மயிலை சிவகுமார் கொலை செய்தார். எங்கன்னா லாய்ட்ஸ் காலனியில், ராயப்பேட்டை கட்சி ஆஃபீஸில். தோட்டம் சேகர் யாருன்னு பாருங்கள். ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் தோட்டம் சேகருக்கு மட்டும் பார்க்க அனுமதி உண்டு. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி. ஏடிஎம்கே மேடை பாடகர், மேடை பேச்சாளர். தோட்டம் சேகர் ஒரு பெரிய அரசியல் பின்புலம் அதிகம். ஜெயலலிதாட்ட இருந்தவர்னு பார்த்துங்க. அப்போ என்ன ஆகுது, ஜெயலலிதா சீட்டு அறிவிக்கிறாங்க. யாருக்கு? தோட்டம் சேகருக்கு. அப்போ மார்க்கெட் முரளி அவர் யாருன்னா, அவரும் தோட்டம் சேகரோட நண்பர், ஒன்றாக அரசியலில் பயணித்தவர். அப்போ மார்க்கெட் முரளிக்கு என்ன வேகம் வந்துச்சு, நமக்கு சீட்டு கொடுக்கல, தோட்டம் சேகர் கொடுக்குறாங்கன்னா அவர் வீரமணியை போய் பார்க்குறாப்புல. யார்? அயோத்திக்குப்பம் வீரமணியை. அயோத்திக்குப்பம் வீரமணியை ஏன் என்கவுண்டர் செய்தார்கள் என்று பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, கேள்விக்கு பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்குது. அயோத்திக்குப்பம் வீரமணி பார்க்குறேன். பார்த்தோன்னே வீரமணியும் தோட்டம் சேகருக்கு இவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. சரி நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு சிவகுமார்ட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாப்புல, தோட்டம் சேகரை போடுன்னு. கட்சி ஆஃபீஸ்லேருந்து வந்த போய் போட்டாங்க பட்டப்பள்ளி வச்சு. தோட்டம் சேகரோட இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. ஜெயலலிதா அரை பக்கம் அளவில் கண்டனம் தெரிவித்தார் குற்றவாளிகள் உடனே. அப்போ அதான் தெரிஞ்சுது பெரிய இடத்த கை வச்சுருக்கோன்னு. ஆனால் தோட்டம் சேகரோட மனைவி ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு சோறு விட்டக்குள்ள உங்கள் அப்பாவை கொண்டவொன்னே கொல்லுங்கிற அந்த விதையை, என்னதான் இருந்தாலும் அவங்க பாம்சாங்குலையில் அவங்களும் ஜெயிலுக்கு தான் இருக்காங்க. தோட்டம் சேகரோட மனைவி அவங்களும் இந்த வழக்கில் இருக்காங்க. அப்போ என்னென்னா அழகுராஜோட அண்ணன் பிஇ பட்டதாரி, அவரும் இந்த வழக்கில் இருக்கார். பார்த்துக்கிடுங்க. தினமும்
அந்த அப்பாவை கொன்னது வந்து மயிலை சிவகுமார் தான், அவன் ஜாலியாக இருக்கான் பாரு அப்படிங்கிற வேதனை உள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுபோக கேசியோனா தேட்டர் இருக்குல்ல, தெலுங்கு படம்லாம் ஓடும் பாருங்க, கேசியோனா தேட்டரு. கேசியோனா தேட்டர்கிட்ட தோட்டம் சேகரோட மனைவியும் அழகுராஜாவும் போகல ஒரு அட்டாக் நடக்குது, ஒரு மர்டர் அட்டம்ப்ட். ஆனால் அதில் அவங்க ஆட்டோவில் தப்பிச்சிடுறாங்க. அது ஆனால் மயிலை சிவகுமார் தான் பண்ணது அப்படின்னு ஒன்று. இனிமேல் லேட் பண்ணக்கூடாது, போடுறதுங்கிறது வந்து ஒருத்தனை கொலை செய்யணும்னு திட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு தான் பண்ணணுங்கிற ஃபிக்சேஷன் தான் அதில் பெரிய விஷயமே. ஏன்னா அன்னைக்கு பண்ண முடியலன்னா அதுக்கு பிறகு திருப்பி பல நாட்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், பல ஆண்டுகள் கூட கொலை பண்ண முடியாமல் போயிடும். ஒரு வாட்டி ஒரு உஷாராயிட்டா. அப்போ கரெக்டாக இன்னமும் நம்மளே நெருங்கி வந்துட்டாங்க போடுறதுக்கு, நம்ம இன்னும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வெஸ்ட் மாம்பலத்துக்கு பஞ்சாயத்து பஸ் வரக்குள்ள கரெக்டாக அவங்க திட்டமிட்டு உள்ளே இறங்கி போடுறாங்க. அந்த வீடியோலாம் இருக்குது. வெட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. சம்பவ இடத்துல மயிலை சிவகுமார் இறந்துடுறாரு. இறுதி ஊர்வலம் மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்போடு மிக பிரம்மாண்டமாக அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றுச்சு. என்னையோ மயிலை சிவகுமார் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கலாம், நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கலாம். சட்டத்தின் பார்வையிலோ, நீதிமன்றத்தின் பார்வையிலோ, காவல்துறை பார்வையிலையோ சமூக விரோதியாக தான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வீரமணியை வந்து ஏன் என்கவுண்டர் போட்டாங்க அப்படிங்கிறது இந்த பின்னாடி வருதுங்களே, அது இன்னும் சரி. அது ஜெயலலிதாவுடைய கேண்டிடேட்டை கொன்னாக்கா விட்டு தேடுவாங்களா? ஜெயலலிதாவோட கேண்டிடேட்டுங்க தோட்டம் சேகர் எப்படிங்க இருக்கும்? அறிவிச்சவனை கொன்னாக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்களை அறிவிக்கிறாங்க, ஒரு இன்ன தொகுதி இல்லை இந்த ஒரு வார்டு கவுன்சிலர் போய் நிற்கிற அப்படின்னு அறிவிச்சிட்ட பிறகு நீங்கள் மறுறானீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் என்ன கட்சி, நம்ம என்ன கட்டமைப்பு, நம்ம மேலே என்ன பயம் இருக்குது? அதுதான் நடந்தது வீரமணி இதில். ஆனால் வீரமணியோட வழக்கு வேறு. அப்போ தான் முதல்ல என்கவுண்டர் வெள்ளத்துறை பண்ணது எஸ்ஐ. வெள்ளத்துறை ஐயா வந்து அப்போ எஸ்ஐயாக இருக்கார். வீரமணியோட கோட்டைக்குள்ளேயே பூந்து போட்டாங்க சர்பத்து கடையில். ஆமாம், அன்னைக்கு சொத்து மதிப்பே வீரமணிக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் அவரும் சாதாரணமாக வாழ்க்கை ஆரம்பித்தவர் தான். ஒரு மீனவ பின்னணி தான். கடலூர் போய் தம்பிக்கா வேண்டி இங்கே வந்து அப்படி மாறி பெரிய லெவலுக்கு பீக்குக்கு போனது வீரமணி. அது வேற ஒரு தனிப்பட்ட, அது வீரமணியோட ஸ்டோரி பெருசு. அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசி தரேன். நன்றி. சரி, நிகழ்ச்சி பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி.